நீ ரட்சிக்கப்பட்டதினாலே உங்களுக்கு உள்ளே பொல்லாத ஆவிகள் வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு பொல்லாத ஆவி உங்களுக்குள் இருக்கிறதாக நீங்கள் கருதினால் அது பிசாசு பேசும் ஒரு பொய்யை தவிர அது உண்மையே அல்ல. நீங்கள் தேவனுடைய உண்மையை நம்புங்கள், பிசாசின் பொய்யை வெறுத்து விடுங்கள். உங்களுக்குள்ளே வர முடியாது. இருட்டும் வெளிச்சமும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியாது. இயேசு சொன்னார், நான் உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். பிசாசு பொல்லாத ஆவிகளோ அவர்கள் அந்தகாரத்தின் ஆவிகள். அந்தகாரமும் ஒளியும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையினாலே பிசாசு உங்கள் காதிலே பொய்களை சொல்லுவார். அவைகளை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியதல்ல. உங்கள் காதுகளிலே விழுகிற கர்த்தருடைய வார்த்தையை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.